2004ல சாம் பிரதர் என்ன ஜிஎம் ஆவீங்க பிரதர், நீங்க கவலைப்படாதீங்கன்னாரு. பிரதர் நானு அப்படி ஒரு நாள் நான் நினைச்சதில்ல. பட் நீங்க சொல்றீங்க, நான் ஜெபம் பண்றேன் பிரதர் நானு நினைச்சுக்கிட்டேன். கடந்த நாள்ல ஒரு பெரிய கம்பெனில நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். கடந்த 6 மாசமா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே நானு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது 4 கம்பெனில நான் தோல்விய சந்திச்சேன். நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். ஆண்டவரே! எல்லா பேரும் என்ன இன்டர்வியூ பண்றவங்க எல்லாருமே சீனியர் விபி லெவல்ல இருக்காங்க. மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை, "நீங்க ரொம்ப எக்ஸலன்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க. 20 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா, உங்களுக்கு இந்த புது டெக்னாலஜில எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால வி ஆர் வெரி சாரி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தேன். ஆண்டவரே! இனிமே நான் எந்த கம்பெனி கூப்பிட்டாலும் போமாட்டேன் ஏசப்பா. எல்லாரும் என்னைய பாராட்டுறாங்க. இல்ல கடைசில இந்த ஒரு வார்த்தைய சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்றாங்கப்பா. நான் எதுக்குப்பா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்? இனிமே நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண மாட்டேன்ப்பான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்ப கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பிரதர் ஜெபம் பண்ணும்போது 5 மணி பிரேயர்ல சொன்னாரு. "இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்" அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. "நீங்க தொடர்ந்து நீங்க செய்யற காரியங்கள்ல ஜெபித்து நீங்க முன்னேறுங்க" அப்படிங்கிற வார்த்தைய சொன்னாரு. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா நானு யார்ட்டயும் சொல்லல. "கர்த்தாவே இந்த வாக்குத்தத்தம் எனக்குன்னு இருந்ததா, அது நிச்சயமா கர்த்தர் நடத்துவீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நானு ஒரு இன்டர்வியூ கால் வந்தது. மனசு இல்லாம தான் நான் ஒத்துக்கிட்டேன். சரி நீங்க கூப்பிடுறீங்க. நான் அட்டெண்ட் பண்ணி பார்க்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சது. ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. செகண்ட் லெவல் யுஎஸ்ல இருந்து மேனேஜிங் டைரக்டர் வரணும். அவரோட ஷெட்யூல் கிடைக்கிறது கஷ்டம். அதனால 1 வீக் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 1 வீக் ஆனது. திருப்பி அந்த யுஎஸ்ல இருந்து அந்த மேனேஜிங் டைரக்டரோட கனெக்ட் பண்ணாங்க. கனெக்ட் பண்ணபோது, "இன்டர்வியூ கரெக்ட்டா 1 மணி நேரம் தான் பிரதர் உங்களுக்கு. 3 டூ 4 நீங்க கரெக்ட்டா வந்துருங்க" அப்டின்னாங்க. நானும் 2:30க்குலாம் அங்க போய் ரீச் ஆகி வெயிட் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையினால 3 மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரத்துக்கு மேல அவர் என்னோட பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்பவே ரிசல்ட் சொல்ட்டாரு அவரு. "அ அ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன பிடிச்சிருக்கு. நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க." அப்ப நான் கேட்டேன், "ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த நியூ டெக்னாலஜி. ஹவ் டிட் யூ செலக்டட்" அப்டின்னேன். அப்டின்னா அப்ப அவரு சொன்னாரு, "எனக்கு அது அ பெரிய காரியமா தெரியல. அ நீங்க விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி அவரு எனக்கு ஆஃபர் குடுத்தாரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மனுஷன் பெரிய மனுஷன் என்ன வழி அனுப்ப அந்த வாசல் முடிய வந்து வழி அனுப்பி வச்சாரு. அப்புறம் அடுத்த வாரத்திலேயே அவங்க ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சாங்க. அந்த ஆஃபர்ல வந்து அ சாம் பிரதர் சொன்ன மாரி அ ஜிஎம் பொசிஷன் வந்து ஜிஎம்ன்னு போட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 26ஆம் தேதி பிப்ரவரி காலையில சாம் பிரதர் சில காரியங்கள சொல்லி அவரு ஜெபம் பண்ணாரு. "இதுவரை நீங்க பார்த்திராத அதிசயத்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யப் போறாரு. ஒரு பரிபூரணத்த கர்த்தர் கட்டளையிடப் போறாரு. உங்க வறுமையெல்லாம் நீங்க போது. சம்பூர்ணமாய் சாப்பிட போறீங்க. பச்சை புழு, வெட்டுக்கிளி பட்சித்த அந்த முசுக்கொட்டை காரியங்கள் பட்சித்த எல்லா வருஷங்களுக்கு பதிலாக சரியான ஒரு ஆசீர்வாதத்த கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார்ன்னு" சொல்லி இவரு தீர்க்க தரிசனமா வார்த்தைகள் வந்துகிட்டே இருந்தது. நான் உடனே ஒண்ணு பண்ணேன். ஒரு டைரி எடுத்தேன். கட 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 கடன்னு எழுதினேன். ஆண்டவரே! இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வருதே! இது உண்மையிலே எனக்கு தானா? நான் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருடைய நாமத்துக்காக சொல்றேன். கர்த்தர் அப்படியே நேர் வழியாய் நடத்தி கொண்டு போனார். அந்த கம்பெனியில இருந்து அ அவங்க ஆஃபர் லெட்டர் அனுப்பும்போது ஜிஎம்ன்னு போட்டு எல்லா காரியங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்னும் இப்ப கரண்ட்டா ஒர்க் பண்ற கம்பெனில இன்ஃபார்ம் பண்ணல. அவங்க என்ன சொல்லப் போறாங்கன்னு தெரியல. அநேகமா அடுத்த 2 நாட்கள்ல நான் இங்க இன்ஃபார்ம் பண்ணணும். மற்ற காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவன் செய்த மகத்தான பெரிய அதிசயங்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல தான் இருந்தது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபைங்க. நான் ஆபீஸ்ல இருக்கிற ஆபீஸ்ல ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, மிக அதிகமான போராட்டத்துக்குள்ள நான் போனேன். கடந்த 2 வாரத்துல அதிகமா அந்த 4 நாட்கள்ல ஒரு டெல்லியில ஒரு பிளான்ட் கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆன நிலைமையில ஆயிருச்சு. சாஃப்ட்வேர் இஷ்யூனால. ரொம்ப சோர்வடைஞ்சுட்டேன். கர்த்தர் கிருபையா வழி நடத்துறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட பெலன் இல்ல அப்டின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. விசேஷமாக அந்த காலை நேரத்துல எழும்பி நம்ம ஐக்கியத்தோடு இணைந்து ஜெபிக்கும்போது, அந்தந்த நாளுக்குரிய கிருபைய கர்த்தர் கொடுக்கிறாரு. அதற்குரிய பெலன குடுக்கிறாரு. அதாவது ஒன்றுமே முடியல. ஐயோ! இனிமே என்னால ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ஆகுமோ? ஏதாகுமோ?
திகைத்து நிற்கிற வேளையில கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் பேசுகிறார், தப்பித்துக் கொள்ள வேண்டிய வழியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். தேவன் செய்த மகத்தான கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே அடியன் மீது வைத்த அளவில்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் செய்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோட வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க, நீ போனா மட்டும் அப்ரூவல் எல்லாமே கிடக்குது, ஒண்ணுமே எந்த ஒரு உங்க ஹெசிடேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, உடனே உடனே அப்ரூவ் பண்றாங்களே, இது என்ன ரகசியம்? இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் ஒரு லேடி என்கிட்ட வந்து கேட்டாங்க, பிரதர் கேன் யூ கிவ் மீ சம் பிரசாதம். நான் கேட்டேன், நாங்க பிரசாதம்லாம் சர்ச்சில் வாங்குறது இல்லையா? இல்ல, நீங்க பண்றது எல்லாமே வெற்றியா முடியுது. அப்ப கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. நான் வேலை செய்யற இடத்துல வசனத்தை ஒட்டி வச்சிருப்பேன். தைரியமா 2 வசனங்களை நான் ஒட்டி வச்சிருக்கிறேன். கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பார்த்த உடனே கேட்பாங்க, நீ கிறிஸ்டியனா? ஆமா, நான் கிறிஸ்டியன். இப்ப இன்டர்வியூ அட்டன் பண்ண கம்பெனிலேயே நான் சொன்னேன், பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியன் அப்படின்னு. அப்படியே முகம் மாறிச்சு. நான் எதை குறிச்சும் கவலைப்படல. முதலாவது நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தி நம்ம போகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறார். தேவன் செய்த 2 கடந்த நாட்கள்ல 2 அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆண்டவர் தான் செய்தார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்ம கண்ணீர் வடிக்கிற நேரத்துல கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஜெனிஃபருக்காக கர்த்தர் கொடுத்த பையனுக்காக உங்களை ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். என்னோட இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் நான் இந்த வாரத்துல சப்மிட் பண்ண போறேன். புதிய கம்பெனியினோட காரியங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். ஜெபித்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட முகங்களை கூட நான் அநேகருடைய முகங்களை நான் பார்த்ததில்லை. உடன் பிறந்த சகோதரன் நான் நினைத்து என் ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக, ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாசலை இந்த ஜெப ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். பலவீனத்தின் மத்தியில, எவ்வளவு பாடுகளின் மத்தியில கடந்து போனாலும் கர்த்தர் ஜெய கிறிஸ்து. இன்னைக்கு பிரதர் சாம் பிரதர் சொன்ன ஜெய கிறிஸ்து முன் செல்கிற, உண்மையிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறாங்க. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து நமக்கு ஜெயம் வராது, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஜெயம் வருகிறது. வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபக்குடியின் மூலம் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி வேண்டிய கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நம்மிடத்துல ஒரு பலன், அதாவது சொல்லிக்கொள்ள ஒரு தாளந்தோ திறமையோ எதுவுமே இல்லை. நம்முடைய நிலைமை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் நமக்குள்ள இருந்து செய்கிற காரியங்கள் மிக பயங்கரமா இருக்குது. ஆமேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். ஜெபித்த யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாம் பிரதருக்கு, ரஜினா பிரதருக்கு இயேசு நாமத்தினாலே நன்றி. பிரியா சிஸ்டர், சாலமன், வினோத் பிரதருக்கு, நம்ம கூடுகையில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு நாமத்தினாலே நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நேர்வழியாய் என்னை நட